ஓம் நமோ நாராயணாய நமக. வசூர்வசுமனா சத்யஸ் சமாத்ம சம்மித சமக அமோக புண்டரீகாக்ஷோ விஷகர்மா விஷாக்கிருதிகி. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இப்போது நாம் பார்க்க போகும் திருநாமம் 112வது திருநாமம். இது என்னன்னு பார்த்தங்கன்னா புண்டரீகாக்ஷக. இதனுடைய மீனிங் என்னென்னா வைகுண்டத்தில் உள்ளவருக்கு கண்ணனாக இருப்பவர். சொல்லும் முறை என்னென்னா புண்டரீகாக்ஷாய நமக, புண்டரீகாக்ஷாய நமக. இது என்ன, இதனுடைய திருநாமத்தினுடைய பெருமைகளும் நம் எம்பெருமானுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். ஐந்து வகையான திருக்கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுமா. என்னன்னு பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் பள்ளி கொண்டானா இருப்பார். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள், கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில், கல்லறை ஸ்ரீ புண்டரீகாக்ஷ பெருமாள் திருக்கோயில் உள்ளிட்ட முக்கியமான பெருமாள் கோயிலை பஞ்சராத்திர ஆகமம் எனப்படும் பூஜையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். அந்த பஞ்சராத்திர ஆகமத்தை 5 பிரிவுகளாக, அதாவது பெருமாள் 5 பேருக்கு திருமால் உபதேசித்தாராம். என்னன்னு பார்த்தோன்னா, முதல் பகுதியை ஆதிசேஷனுக்கும், 2ஆம் பகுதியை கருடாழ்வார்க்கும், 3ஆம் பகுதி திருமாலை படைத்தளபதியான விஸ்வக்ஷேனருக்கும், இப்படியே 4ஆம் பகுதியை பிரம்மதேவருக்கும், 5ஆம் பகுதியை பரமசிவனுக்கும் உபதேசித்தாராம் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால் அந்த ஆகமத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்பட்டுள்ள ஒரு வரலாற்றை இங்கே நம்ம சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, பரமசிவனுக்கு திருமால் திருமால் இப்போ 5 பேர்த்துக்கு தான் திருமால் உபதேசித்தாராம். பரமசிவனுக்கு ஒரு நாள் திருமால் உபதேசிக்கிறதில்ல. அவர் காவேரி நதிக்கரையில் அரங்கனாக திருவரங்கத்தில் துயில் கொண்டிருந்தாராம். அப்போ அந்த அரங்கனுடைய திருமேனி அங்கங்களாகவே மற்ற சேஸ்திர பெருமாள்களாகவும் உள்ளர்களாம். அதாவது இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய அந்த அரங்கன் யார், நம்ம எம்பெருமானோட திருமேனி ஃபுல்லாக, அவர் அங்கம் ஃபுல்லும் என்ன இருக்குன்னா, எல்லா சேத்திரத்தினுடைய பெருமாளும் அந்த அங்கத்தில் இருக்குதான். அதனால் பத்ரிநாத்தில் உள்ள பத்ரி நாராயணன் அரங்கனுடைய தலையில் இருக்குது. புஷ்கரத்தில் உள்ள ஏரி வடிவில் உள்ள பெருமாள் அரங்கனின் நாக்கு, குருஷேத்திரத்தில் உள்ள பெருமாள் அவரது வாயா, அயோத்தியில் உள்ள ராமர் அவருடைய கழுத்தான், திருமலையப்பன் அவரது மார்பா, பூரி ஜெகநாதர் அவரது வயிறான், ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீ கூர்ம அவதாரத்தில் உள்ள கூர்மமூர்த்தி அவரது முதுகா, இது போல் ஸ்ரீமுஷ்ணு வாராகர் அவரது குரல், கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் அவரது அழகு, மதுரை கள்ளழகர் அவரது கைகள், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள், நான் ஏற்கனவே இது ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த சௌரிராஜ பெருமாள் அவரது நடையான், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அவருடைய திருக்கண்கள் என்று இப்படியே விளக்கினார்களாம். விளக்கினோன்னு அந்த விளக்கங்களை கேட்ட பரமசிவன் தான் ஒரு சிறப்பான ஆயுதத்தை பெற விரும்புவதாகவும் அதற்கு தான் எத்தகைய வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமாலிடம் வினாவினாராம். யாரு? நம் சிவபெருமான். அதற்கு சிவபெருமான் என்ன சொல்கிறான்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 திருநாமங்களையும் சொல்லி 1000 செண்பக பூக்களால் மன்னார்குடியில் ராஜகோபாலனாக விளங்கும் எனக்கு அர்ச்சனை செய், நான் உனக்கு சிறப்பான ஒரு ஆயுதத்தை தருகிறேன் என்று கூறுகிறாராம். சிவபெருமான் எம்பெருமான்கிட்ட கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு ஆயுதம் பெறணும், அதை நான் எப்படி வாங்கணுன்றப்ப அவர் இந்த மாதிரி 1000 செண்பக மலர்களால் பூஜை செஞ்சு இதை நீங்கள் பெறலாம். உடனே செண்பக மலர்கள் நிறைந்த அதாவது ஒரு சேத்திரத்துக்கு போனாங்களாம். போனோன்னே மன்னார்குடிய அந்த பரமசிவன் விஸ்வாய நமக, விஷ்ணுவே நமக இப்படின்னு நம்ம அந்த 1008 நாமங்கள் இருக்குல்ல, அதை சொல்லி செண்பக பூக்களால் ராஜகோபாலனுக்கு அர்ச்சனை செய்தாராம். இப்படியே சிவபெருமான் செய்த போது 999 திருநாமமான அக்ஷோப்யாயை நமக என்று சொல்லி செண்பக மலரை ராஜகோபாலனுடைய திருவடியை சேர்த்தாராம். அத்துடன் செண்பக மலர்கள் தீர்ந்து விட்டனாம். உடனே சர்வப்பிரகனாய நமக என்று 1000வது திருநாமத்தை சொல்லும் அர்ச்சிக்க மலரே இல்லையாமாம். உடனே சிவபெருமான்
தன் தன் மூக்கே செண்பக மலர் போல இருக்கிறது. அதனால் அந்த மூக்கை கிள்ளி திருமாலின் திருவடியில் சமர்ப்பிக்கப் போனார். ஆனால் ராஜகோபாலன் அவரை தடுத்து, உன் பக்திக்கு பரிசாக இந்த சூலத்தை தருகிறேன் என்று சூலத்தை சிவனுக்கு அளித்தார். அப்போது சிவபெருமான், ராஜகோபாலா, எனக்கு ஒரு ஐயம்னா டவுட்டு. அதாவது பூமியில் உனக்கு அர்ச்சனை செய்ய முயன்றால் பல இடையூறுகள் நடக்கின்றது. உன் கோவிலுக்கு வர எண்ணினால் அதற்கும் கூட பல தடைகள் ஏற்படுகிறது. உன் புகழை பாட வேண்டுமென நினைத்தால் தொண்டை கட்டிக்கொள்கிறது. வைகுந்தத்தில் உள்ள ஜீவராசிகள் மட்டும் இப்படிப்பட்ட இடையூறு இன்றி தடைகள் இன்றி உன்னை அனுபவிக்கிறார்களே, அது எப்படி என்பெருமானே என்று கேட்டாலாம் நம் சிவபெருமான். அதற்கு ராஜகோபாலன், ஒரு அறையில் எத்தனை அழகான பொருட்கள் இருந்தாலும் பார்ப்பவனுக்கு கண்கள் இருந்தால்தானே அவற்றை காண முடியும். ஒரு குருடனால் எதையும் பார்க்க முடியாதல்லவா? அதுபோலதான் வைகுண்டத்தில் எனது திருமேனியும் குணங்களையும் காண வேண்டுமென்றால் அதற்கு தெய்வீகமான கண்கள் வேண்டும். வைகுந்தத்தில் உள்ளவர்களுக்கு நானே அத்தகைய தெய்வீக பார்வையாக இருக்கிறேன். அவர்கள் இடையூறாது என் அழகையும் குணங்களையும் அனுபவிக்கும்படி நான் அவர்களுக்கு அருளுகிறேன். இவ்வுலகில் ஏற்படுவது போன்று தடைகள் அவர்களுக்கு எப்பொழுதும் ஏற்படுவதே இல்லை என்று நம் எம்பெருமான் சிவபெருமானிடம் கூறுகிறார். வைகுந்த லோகத்துக்கு புண்டரீகம் என்று பெயர். அதாவது வைகுந்தம்னா புண்டரீகம் என்று பெயர். அக்ஷி என்றால் கண் என்று பொருள். வைகுந்த லோகத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணாக திருமால் திகழ்ந்தாராம். உள்ளவர்கள் கண்டு அனுபவிக்க செய்ததால் தான் புண்டரீகாட்ச என்று அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 112வது திருநாமமாக சாந்தோக்கிய உபனிஷத்து சாவா ஏதேன திவ்யேன சக்ஷுஷா மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமதே என்று இக்கருத்தை தெரிவிக்கிறார். இதை தமிழில் செய்தவர் நம்மாழ்வார். கண்ணாவான் என்று மண்ணோர் விண்ணுக்கு என்று பாடியுள்ளார். கண் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புண்டரீகாக்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் திருமான் அவர்களது கண்கள் விரைவில் குணமடையும்படி அருளுவார். நல்ல கருத்துக்களை நம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இவ்வளவு கருத்துக்களும் கதைகளும் நிறையவே சூப்பராக சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனுடைய கதைகளையும் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ தினமும் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை அனைவரும் கேட்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இது கேட்பதால் நமக்கு மட்டும் புண்ணியமில்லை, நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் இதன் பலன் கிடைக்கும். அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.